சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்த தேர்தல் ஆணையம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் 30 நாட்கள் மட்டுமே தேர்தலுக்கு நேரம் உள்ளது. இதனால் தொடர்ந்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என தற்போது தங்களால் முடிந்தவற்றை செய்து வருகின்றனர். ஆனால் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு வந்துள்ளது. இதனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதைதான் அனைவரும் கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 50,000க்கு மேல் பொதுமக்கள் பணத்தை எடுத்து செல்லக்கூடாது. மேலும் தேர்தல் அலுவலகங்களில் தனது சொந்த புகைப்படங்கள், மேலும் முக்கியமான விஷயத்திற்கு கையெழுத்துகள், டெண்டர்கள் இது போன்ற எதையுமே ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்த முடியாது. மேலும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரசு வாகனங்களை ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இதற்கு தடை. மேலும் ஸ்டாலின் அவர்கள் இனி தன் சொந்த விஷயத்திற்காக அரசு சம்பந்தப்பட்ட எதையும் அவர் பயன்படுத்த தடை என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது ஸ்டாலின் அவர்களை இனி இந்த தேர்தலில் வெற்றி அடைய முடியாத நிலைமைக்கு தள்ளும் என சொல்லப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பணங்களை வாரி இறைத்து இந்த முறை வெற்றியை பெற்றுவிடலாம் என்கின்ற கனவு காண்டிருந்தார். ஆனால் பணத்தை செலவு செய்ய முடியாத நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மகளிருக்கு 10,000 வரவு வைக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை முடிவு செய்து வைத்திருந்தார். ஆனால் அவசரமாக தேர்தல் தேதி வெளியிட்டதனால் அதை அவரால் செயல்படுத்த முடியாமல் போனது. மேலும் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களின் உருவப்படம் தலைமைச் செயலகத்திலிருந்து அகற்றப்பட்டது. இதுவே ஸ்டாலினை அகற்றியது போல உள்ளதாக எதிர்க்கட்சியினர் விமர்சனம் தெரிவித்திருந்தாங்க. மேலும் இது தற்காலிகமாக நடந்தது. மீண்டும் விரைவில் எலெக்ஷனில் ஸ்டாலின் தோற்று நிரந்தரமாக அவரது புகைப்படம் அகற்றப்படும். மேலும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்குவார் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனாலும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மூலமாக அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.